புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நடிகை விஜயின் தாவைக்க தொடங்கி ஓராண்டை எட்ட உள்ளது. கட்சியில் காலியாக உள்ள பதவிகளுக்கு நிர்வாகிகளை நிரப்புவதில் விஜய் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். 2வது கட்டமாக மாவட்ட செயலர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இன்று விஜயை அவரது பனையூர் அலுவலகத்தில் விசிகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் மூலம் அவர் தாவேக்கவில் இணைய இருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இது தொடர்பாக விஜய் ஓரிரு நாட்களில் அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேக்கவின் தேர்தல் பணிகளை ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனத்திற்கு வழங்க விஜய் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியே வந்தால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரியவரும். முன்னதாக ஆட்சியில் சமபங்கு என விஜய் பேசியதை விசிகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தபோது ஆதவ் அர்ஜுனா வரவேற்றார். தொடர்ந்து கட்சி தலைமையின் எண்ணத்துக்கு மாறாக அவர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியது. திமுக மற்றும் விசிக இடையே மோதல் சூழல் உருவானதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் அக்கட்சியிலிருந்தும் விலகினார். அப்போதிலிருந்தே அவர் தாவேக்கவில் இணைய இருப்பதாக தகவல் பரவியது. இந்த சூழலில் விஜய் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. விசிகவில் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஆதவ் அர்ஜுனா அரசியல் கட்சிகளின் தேர்தல் பணிகளையும் செய்துள்ளார். பிரபல லாட்டரி நிறுவன உரிமையாளர் மார்டினின் மருமகனான இவர் தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார்.